பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டு வாக்காளர்களை டெல்லியிடம் அடமானம் வைக்க இபிஎஸ் துணிந்து விட்டாரா என்று அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பெயர்ல தமிழ்நாட்டு அரசியலின் உரிமையை அபகரிக்க நினைக்கிறார்கள் என்றும், அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமான வைக்க துணிந்து விட்டாரா என்றும், முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காது ஏன் என்றும் அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை வாயிலாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். போலி வாக்காளர்களை சேர்த்து பாஜகவிற்கு துணை போகும் அதிமுகவிற்கு எதிராய் தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று வெல்லும் என்றும், பொய்களை கட்டவிழ்த்து ஆட்சியை பிடித்த பாஜக தங்களுடைய ஆட்சி திறனால் மக்களை கவர முடியாமல் நாட்டை தொடர்ந்து ஆள எத்தனையோ குறுக்கு வழிகளை கையாண்டு வருகிறது என்றும், தங்களால் வெற்றி பெறவே முடியாத மாநிலங்களில் ஜனநாயகத்தை அளிக்க துடிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த 5 மாதங்களில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலின் போது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்களை விட 41 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும், 5 மாதங்களில் 41 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்தார்கள், வானத்திலிருந்து குதித்தார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதே போல இந்த சதியை அம்பலப்படுத்த வாக்குச்சாவடியில் எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுகளை வழங்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டபோது, வாக்குச்சாவடிகளில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை தேர்தல் நடத்த 45 நாட்களுக்கு பின் அளித்து விடுமாறு மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது என சொல்லி வாக்குச்சாவடி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை எல்லாம் அளித்திருக்கார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்கிற பெயரில் நாட்டு மக்களின் குடியுரிமையை சோதித்து பார்க்கும் நடவடிக்கையாகவே தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கைகள் அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். தேர்தல் ஆணையத்தின் ஒருதலை பட்சமான நடவடிக்கையினால் பீகார்ல 65 லட்சம் பேர் தங்களது வாக்குரிமை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கும் சூழ்நிலை தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டிலும் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தங்களது வாக்காளர் தகுதியை நிரூபிக்க வேண்டும் எனும் பெயரால் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ந்து நாட்டில் ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் உரிமைக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கும் இந்த விவகாரத்துல வாய்மூடி கள்ள மௌனம் காத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், பாஜகவின் அடிமையாய் மாறி அதிமுகவை அடமானம் வைத்தவர் தமிழ்நாட்டு வாக்காளர்களையும் டெல்லியிடம் அடமானம் வைக்க துணிந்து விட்டாரா, இல்லை என்றால் சார் என்ற முறைகேடான வாக்காளர் பட்டியல் திருத்தம் பற்றி இதுவரை வாய் திறக்காது ஏன் என்றும், தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக போராடி வெற்றி பெற முடியாத அடிமைகளும் அவர்கள் எஜமானர்களும் குறுக்கு வழியில் வெற்றி பெற்று விடலாம் என்று கனவு கண்டால் அது ஒருபோதும் நடக்காது என்றும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களோடு தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் திரண்டு நின்று அதிகார கும்பலை விரட்டி அடிப்பார்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை வாயிலாக பதிலளித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.